8வது ஊதிய குழு தொடர்பான பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இது குறித்த பல அப்டேட்டுகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக அளித்து வருகின்றது. 8வது மத்திய ஊதிய குழுவிற்கான குறிப்பு விதிமுறைகளை உருவாக்குவதற்காக தேசிய கூட்டு ஆலோசனை அமைப்பு குழுவின் ஊழியர்கள் தரப்பிலிருந்து பரிந்துரைகளை பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் புவனேஸ்வர் கவிதா எழுப்பிய கேள்விக்கு அரசாங்கம் பதிலளித்துள்ளது. 8வது ஊதியக்குழு டோருக்கு NCJCM-இன் ஊழியர்கள் தரப்பிலிருந்து வந்துள்ள குறிப்பிட்ட பரிந்துரைகள் குறித்து உறுப்பினர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார். இந்த பரிந்துரைகள் அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்படுகிறதா இல்லையா என்றும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டார். நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அளித்த பதிலில் நிதியமைச்சகத்தின் இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, பங்குதாரர் ஆலோசனையின் ஒரு பகுதியாக NCJCM-இன் ஊழியர்கள் தரப்பிலிருந்து அரசாங்கம் பரிந்துரைகளை பெற்றுள்ளதாக ஒப்புக்கொண்டார். 8வது ஊதியக்குழு டோருக்கான ஆலோசனை செயல்முறை குறித்த மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மாநிலங்கள் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்களிடமிருந்து உள்ளீடுகள் கோரப்பட்டுள்ளதாக கூறினார். NCJCM-இன் ஊழியர்கள் தரப்பு அரசாங்கத்துடன் 15 முக்கிய பரிந்துரைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. NCJCM-இன் டோர் முன்மொழிவு 8வது ஊதியக்குழுவின் கீழ் எந்த வகை ஊழியர்கள் சலுகைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற விவரங்களை வழங்கியது. பங்குதாரர் ஆலோசனையின் ஒரு பகுதியாக NCJCM-இன் ஊழியர்கள் தரப்பிலிருந்து அரசாங்கம் பரிந்துரைகளை பெற்றுள்ளது. 15 முக்கிய பரிந்துரைகளை NCJCM அரசுக்கு அளித்துள்ளது. இவற்றை அரசு ஏற்றுக்கொண்டால் அது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.